டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான புதிய காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் புதிய சிசிடிவி காட்சி ஒன்று தற்பொழுது வெளியாகி இருப்பதை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ், வணக்கம். இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த காட்சி எந்த பகுதியில் பதிவான காட்சி? அது நமக்கு சொல்லும் செய்தி என்ன? டெல்லி செங்கோட்டைக்கு அருகே நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை இதுவரை 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருக்கின்றனர். அதில் ஒன்றில் கூட அந்த வெடிப்பு ஏற்பட்ட போது அந்த நடைபெற்ற காட்சிகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. காவல்துறை இதுவரை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெடிப்பு நடைபெற்ற பிறகு பொதுமக்கள் சிதறி ஓடுகின்ற காட்சிகள் தான் பெரும்பாலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது தவிர நேற்றைய தினம் ஒரு யூடியூபர் ஒருவர் இந்த வெடிப்பு நடைபெற்ற போது சிலரிடம் பேட்டி கண்டு கொண்டிருந்தார். அந்த வெடிப்பு நடைபெற்ற அந்த சத்தம் அவருடைய யூடியூபருடைய அந்த பேட்டியில் பதிவாகி இருக்கிறது. இதுதான் இந்த சம்பவத்தினுடைய நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற காட்சியாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் ஒரு புதிய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த கார் வெடிப்பு நடைபெற்றவுடன் அந்த சத்தத்தை கேட்டு அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் ஏதோ வெடிகுண்டு வெடித்து விட்டது என்று பயந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தலை தெறிக்க ஓடுகின்ற காட்சிகளை அந்த சிசிடிவி காட்சிகள் மூலியமாக நாம் காண முடிகிறது. அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கடைகள் குலுங்குவதோடு கடையில் இருந்த கண்ணாடி பொருட்கள் சிதறுகின்ற காட்சிகளையும், கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தலை தெறிக்க ஓடி தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது சிசிடிவி வாயிலாக நாம் பார்க்கிறோம். செங்கோட்டைக்கு எதிர்புறம் தான் சாந்தினி சவுக் என்று ஒரு மிகப்பெரிய பஜார் இருக்கிறது. அங்கு எல்லா விதமான பொருட்கள் சில்லறை விலையிலும் மொத்த விலையிலும் கிடைக்கும். அப்படி அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடையில் இருந்த ஒரு சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த பொதுமக்கள் ஓடுவதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக கடைகள் மற்றும் கடையில் இருந்த கண்ணாடி பொருட்கள் உடைந்து சிதறுவதை மூலம் அதனுடைய தாக்கம், வெடிப்பினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.